அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வால்பாறையை நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஒரு ஹோட்டலில் லஞ்சும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆழியார் டேம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். ஒரு பக்கம் வந்து டேமும் இன்னொரு பக்கம் வந்து பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கிறதுனால இங்கே ஈவினிங்கில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனவரை சொல்லியிருந்தாரு. முதல்ல ஸ்டெப்ஸ் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, மூச்சு வாங்குச்சு. அதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் தான் இவ்வளோ அழகான இடத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்னு தோணுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் போர்டு வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போனதுக்கு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ ஒரு 4-5 பேர் வந்து தண்ணியில் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாங்களாமா. அதனால் அந்த போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் சில பேர் வந்து அந்த போர்டையும் மீறி கீழெல்லாம் போய் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது, ஆனால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சீசன் டைமில் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆழியார் டேம் வந்து 1957 கட்டினதான், ஆனால் ஓப்பன் பண்ணது வந்து 1962 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏன் ஆழியார் டேம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆழி அப்படின்னா அதுக்கு கடல்னு அர்த்தம். இந்த ஆறு வந்து ரொம்ப பெருசு, கடல் மாதிரி ரொம்ப பெருசு அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஆழி ஆறு அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்திய தர நிர்ணயத்தின்படி இது வந்து ஒரு பெரிய டேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் டேமும் இன்னொரு பக்கம் சூப்பராக ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படியே சீனரி மாதிரியே இருக்குது அந்த இடமெல்லாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் வந்து நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரியாக இருக்குது இந்த இடம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். நிறைய பேர் வந்து அங்கே ரீல்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே நின்று டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆழியார் டேம் வந்து சுற்றி வந்து அழகான பெரிய 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 மலைகள், அதுக்கப்புறம் தண்ணி நல்லா குளுன்னு காற்று, பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு ரம்யமாக இருந்துச்சு. தண்ணி வந்து நிறைய இருக்கும் போது இங்கே படகு சவாரிலாம் போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ வந்து தண்ணி இல்லை, மே மாதம் சம்மர் அப்படின்றதுனால. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. பட் அங்கே நாங்கள் போகல, ஒன்றும் டைம் ஆகிடுச்சு. இன்னொன்று அந்த ஃபால்ஸ்லையுமே தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே தான் வந்து பார்க்கு. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் போயிருக்கோம் அப்படின்றதுனால அங்கேயும் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணல. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் வால்பாறையும் ஆழியார் டேமும் தான் சுற்றி பார்த்தோம். செகண்ட் டே நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத இதுக்கு அடுத்தடுத்த மினி விலாகில் வரும். அந்த பார்க்கில் இருந்து கிளம்பலான்ற நேரத்தில் என்னோட பெரிய பொண்ணு அங்கே ஒரு குட்டி நாய்க்குட்டியை பார்த்துட்டு தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இதை தூக்கிட்டு போகலாமான்னு சொல்லிகிட்டே இருந்தா. வேறு எங்கேயாவது இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாம், இதை எப்படி நம்ம ட்ரெயின்லலாம் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொன்னால் கூட கேட்கல. ரொம்ப நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சிட்டு விளையாடிட்டு மனசே இல்லாமல் அதுக்கப்புறம் அதை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டு டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.